நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதல்கள். ஆண்டவர் நல்லவர், எங்களுடைய வாழ்க்கையிலே நன்மைகளை செய்கிற நல்ல கர்த்தராய் இருக்கிறார். நான் உங்களோடு என்னுடைய வசனத்தை பகிர்ந்து கொண்டு மிகவும் மனமகிழ்ச்சியாய் நான் பயணித்துக் கொண்டிருக்கிறதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாட்களில் ஒரு விசேஷித்தமான காரியத்தை குறித்து நாங்கள் வேதத்தில் இருந்து தியானித்து பார்க்க போகிறோம். மாற்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10வது அதிகாரம் 51வது வசனம் அங்கே இப்படியாக சொல்கிறது. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இந்த வசனம் நம்மை பார்த்து கேட்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களிலே அவர் செய்ததான ஒரு மகத்துவமான அற்புதத்தை குறித்து இந்த பகுதிகளிலே பேசப்படுகிறது. பத்திமேயு என்கிறதான ஒரு குருடன் இருந்ததாக வேதத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகவும் ஒரு கடினமான காலங்கள், அவனுக்கு வாழ தெரியாமல், வாழ வழியின்றி பிச்சை எடுத்து தன்னுடைய வாழ்க்கையை அவன் நடத்தி கொண்டு வந்தான். இப்படி இருக்கிற நாட்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் கேள்விப்பட்டு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த வழியாய் வருகிறார் என்று சொல்லி அறிந்ததும் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் ஒரு தீர்மானத்தை எடுத்தான். இப்படியாக நான் இந்த ஆண்டவரை பார்க்க வேண்டும், இந்த ஆண்டவரிடத்தில் ஏதாகிலும் ஒன்றை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் இவரை காண வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை உடைய இதயத்தில் இறந்தது. அன்பு பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து அந்த வழியாய் வருகிற பொழுது அவன் கேள்விப்பட்ட அந்த இயேசுவை குறித்து, தாவீதின் குமாரனாகிய இயேசுவே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் கூப்பிடுகிறான். இப்படி கூப்பிடுகிற பொழுது ஆண்டவரோடு பயணிக்கிற பெரிய திரள் கூட்ட மக்கள் அங்கே கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்கள் அவனை கூப்பிடாதபடி அவனை தடுத்தார்கள். அவருடைய சத்தம் எழுப்பப்படாதபடி தடை பண்ணப்பட்டது. அவனை தடுத்தார்கள். ஆனால் அந்த மனிதனோ முன்னிலும் அதிகமாய், ஆண்டவராய் இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அன்பு பிள்ளைகளே, நாங்கள் ஆண்டவரை கூப்பிட வேண்டும், நாம் தேட வேண்டும், அவர் மேலே நம்பிக்கையோடு அவரை பார்க்க வேண்டும் என்று இந்த பகுதிகளில் நான் அறிய முடிகிறது. எனக்கு அன்பானவர்களே, சார்லஸ் ஸ்பேர்ஜன் என்ற ஒரு மனிதனை குறித்து நான் உங்களோடு பேசுகிறேன். இந்த மிஷனரி ஆனவர் அவருடைய வாழ்க்கையிலே பலவிதமான சூழ்நிலைகளுக்குள் கடந்து போன ஒரு மனிதன். இவர் இங்கே 5வது வயது இருக்கும் பொழுது அவர் ஒரு நாள் ஆண்டவரை பார்த்து ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்தாராம். ஆண்டவரே, எனக்கு 2 பெருச்சாளிகள் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்டாராம். அந்த 5 வயது சிறுவன் ஊக்கமாய், கருத்தாய் தனக்கு வேண்டியதை தெய்வத்திடத்தில் கேட்டாராம். அந்த கேட்ட ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரித்தார், அவருக்கு பதில் கொடுத்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த மிஷனரியுடைய வாழ்க்கை ஒரு மகிமையானது. அவர் சாதித்த காரியங்கள் அநேகம். அவர் அங்கே பிரசங்கிகளின் இளவரசன் என்று சொல்லி அவரை குறித்து வர்ணிக்கப்படுகிறது. இந்த மனிதன் இங்கே சிறு பிராயத்திலே அவர் தேவனை நோக்கி பார்த்தார், தேவனை நோக்கி கேட்டார். அவருடைய ஜெபம் அங்கீகரிக்கப்பட்டது. சிறுவனாய் இருக்கட்டும், பெரியவர்களாய் இருக்கட்டும், யாராகிலும் அவருடைய நாமத்தினாலே எதை கேட்டாலும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்கிற அந்த நிச்சயத்தோடு எனக்கு பிரியமான பிள்ளைகளை நீங்கள் ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய ஜெபம் இந்த நாள் வரையிலும் கேட்கப்படாமல் இருக்கிறதா? உங்களுடைய ஜெபத்துக்கு எந்த பதிலுமே இல்லையா? உங்களுடைய ஜெபம் அங்கீகரிக்கப்படலையா என்று யோசிச்சு கொண்டிருக்கிறீங்களா? ஸ்பர்ஜன் 5 வயதிலே தன்னுடைய தேவையை கடவுளுக்கு சொன்ன பொழுது அடுத்த நாளே அவர் வேண்டின பிரகாரம் அவருக்கு கிடைத்ததாம். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த நாளிலே அந்த சிறியவ பிள்ளையுடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர், அந்த சிறுவனுடைய ஜெபத்தை அங்கீகரித்த கடவுள் உன்னுடைய, என்னுடைய, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதருடைய வேண்டுதலையும் கேட்பதற்கு அவள் ஆவலாய் இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிற யாவருக்கும் அவர் நல்லவராய், அவர் பதில் கொடுக்கிற மனிதனாய், மனிதர்களுடைய தேவைகளை சந்தித்து மனிதர்களை கனம் பண்ணி காக்கிற அன்பு கடவுளாய் இருக்கிறார். இந்த பர்த்திமேயு என்கிற குருடன் பிச்சை எடுத்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டதும் அவன் ஊக்கமாய் கூப்பிட்டான். அவன் கூப்பிட்டதிலே 3 விதமாக தெய்வத்தை பார்த்து கூப்பிட்டதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்தி கொடுக்க விரும்புகிறேன். முதலாவது, அவன் தடைகளை தாண்டி அவன் கூப்பிட்டான். இயேசு கிறிஸ்து அங்கே திரும்பி பார்த்து அவனை வரச் சொல்லுங்கள் என்று அழைத்த பொழுது அவன் மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிந்து விட்டு அவரிடத்தில் கடந்து போனான். அது எப்படி தெரியுமா? நம்பிக்கையோடு போனான். இனி இந்த பிச்சை எடுக்கிற வஸ்திரம் எனக்கு தேவையீடு இல்லை, இந்த பிச்சை எடுக்கிற எந்த பாத்திரங்களும் எனக்கு உபயோகம் இனி இல்லாமல் போகட்டும் என்று எல்லாவற்றையும் தூக்கி வீசிவிட்டு அவன்
வாஞ்சியோடு நம்பிக்கையோடு தடைகளை தாண்டி கூப்பிட்டான். மற்ற மூன்றாவது விடயத்தை நான் சொல்லட்டுமா? அவன் என்ன செய்தான் தெரியுமா? எப்படி கூப்பிட்டான் தெரியுமா? நான் அதை பெற்றுக்கொள்வேன் என்ற நம்பிக்கையோடு கூப்பிட்டான். கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் பார்த்து கேட்கிறார், மகனே, என்ன செய்ய வேண்டும்? உனக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படி என்று கேட்டான். அந்த கேட்ட கேள்விக்கு இந்த மனிதன் என்ன சொன்னான் தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு பார்வை இல்லை, நான் பார்வை அடைய வேண்டும் என்று. அன்றைக்கு அந்த மனிதனுடைய தேவை என்ன தெரியுமா? பார்வைதான். அன்றைக்கு அந்த மனிதனுக்கு இருந்த ஒரே ஒரு அவன் விரும்பின விஷயமும் அந்த பார்வைதான். அவன் பார்வை அடைய வேண்டும் என்று கேட்டான். ஆண்டவர், நீ சுகமடைந்து, நீ பார்வை அடைந்து, நீ விடுதலை அடைந்து, நீ வெற்றியோடு போகலாம் என்று சொல்லி அவனை சுகப்படுத்தி அனுப்பினார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே கூட என் அன்பு பிள்ளைகளே, அன்றைக்கு அந்த மனிதனுக்கு பார்வை தேவையாயிருந்தது. உனக்கு இன்றைக்கு என்ன தேவை? நீ எதை கேட்கிறாய்? எதை நீ வாஞ்சிக்கிறாய்? எதை நீ விரும்புகிறாய்? ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார். இந்த வசனம் உங்களை பார்த்து கேட்கிறது. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்களா? ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சதுல ஒரே தோல்வி. ஐயோ, நான் இதை எப்படி நான் ஆண்டவரே மீள கட்டி எழுப்புவது? இதை எப்படி நான் முன்கொண்டு செல்வது என்று சொல்லி நீங்க யோசிச்சு கொண்டிருக்கிறீங்களா? அந்த தேவையை, தடையை தாண்டி நம்பிக்கையோடு பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி நீங்கள் அங்கே விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். அவர் உங்களுக்கு ஒரு மகிமையான அற்புதத்தை செய்வார். என்ன தேவை இருக்கிறது? நீங்கள் எந்த சூழ்நிலையில நடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள் என்று உங்களை படைத்த கடவுளுக்கு நன்றாய் தெரியும். ஆனால் அவரை தேடி அவரிடத்தில் நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, எனக்கு அன்பு பிள்ளைகளே, இந்த நாளில நீங்க கேட்கிறதை அவர் கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். கேட்கிறதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவேன் என்றது நிச்சயத்தோடு கேளுங்கள், நம்பிக்கையோடு கேளுங்கள். தடைகள் ஒருவேளை வரத்தான் செய்யும். இந்த தடைகளை நீங்கள் தாண்ட ஆயத்தமா? இல்லாவிட்டால் இந்த தடைகளை நான் எப்படி மேற்கொண்டு ஓடுவது என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிற நபராய் இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. தேவன் இந்த நாட்களிலும் உங்களுக்கு ஒரு நன்மை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அவரை தேடுங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்களை நோக்கி கூப்பிடு கேட்கிறது என்ன தெரியுமா? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? தம்பி, தங்கச்சி, என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு பெற்றோர்களே, அன்பு நண்பர்களே, ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நீ என்ன விரும்புகிறாய்? உனக்கு என்ன தேவை இருக்கிறது? என்ன பிரச்சனை இருக்கிறது? யாரை நீ நோக்கி பார்த்து சோர்ந்து போயிருக்கிறாய்? எந்த உதவியை நீ நம்பி அந்த உதவி கிடைக்கல என்று சொல்லிட்டு நம்பிக்கை உடைந்து போயிருக்கிறது? இந்த நாளில படைத்த கடவுள் ஒரு பக்கமாய் இருக்கிறார். அவரை பார்த்து கேள், ஆண்டவரே, எனக்கு தடைகளுக்கு மேல தடைகளாய் இருக்கிறது, எந்த முன்னேற்றமும் இல்லை, வழிகள் எல்லாம் திறக்கப்படுகிறது போல் இருக்கிறது, ஆனால் ஒரு காரியமும் கைகூடி வரவே இல்லை அப்படி என்று சொல்லி நீங்க மனம் உடைஞ்சு போய் இருந்தா அந்த காரியத்தை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி ஆண்டவரை நோக்கி பாருங்க. உங்களுக்கு ஒரு நன்மை செய்வார். இந்த நல்ல செய்தியானது உங்களை பலப்படுத்துகிறது, உங்களை உற்சாகப்படுத்துகிறது, அந்த பெற்றுக்கொள்ளத்தக்கதை உங்களை தைரியப்படுத்தி விடுகிறது. பிரியமானவர்களே, இந்த சத்தத்தை கேட்கிற அந்த வினாடியே உங்களுக்கு முடிந்தால் நீங்கள் இருக்கும் அந்த இடங்களிலே முழங்காலை போட்டு மனதின் ஆழத்துல இருந்து எந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த தடையை தாண்டி என் ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் அப்படி என்று சொல்லி நீங்கள் அவரை நோக்கி பார்ப்பீர்களா இருந்தால் உங்கள் தேவன் உங்களுக்கு நன்மை செய்வார். அவருடைய வாழ்க்கையிலே அவர் எப்பொழுதுமே ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துகிற மனிதன். ஒரு தடவை சோர்ந்து போய்விட்டார். அவர் சொல்லுகிறார், தான் நரகத்தில் வாழ்வது போல ஒரு உணர்வு, எல்லாமே வெறுமை, எங்கு பார்த்தாலும் ஒரு விதமான இருள் சூழ்ந்தது போல ஒரு அனுபவம் வந்ததாம். அப்பொழுது அவருக்கு அங்கே ஜெபிக்க முடியாதவராய் சோர்வற்று போய் இருக்கிற பொழுது அவருக்கு ஒரு நாள் தான் 5 வயதிலே தன்னுடைய ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது அந்த ஆண்டவர் தன்னுடைய ஜெபத்தை கேட்டு செய்த அற்புதம் அவருக்கு ஞாபகத்தில் வந்தது. உடனே அவர் என்ன செய்தார்? அன்றைக்கு எனக்கு அற்புதம் செய்த ஆண்டவர், அன்றைக்கு என்னுடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் இன்றைக்கும் எனக்கு ஒரு அற்புதம் செய்வார் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு எழுந்து அந்த இடத்திலே தெய்வத்தை நோக்கி பார்க்க ஆரம்பித்தாராம். தேவன் அந்த இடத்தில் ஒரு மகிமையான அற்புதத்தை செய்தார். இன்றைக்கு உங்களுடைய தேவை என்ன? அன்றைக்கு பத்திமைக்கு பார்வை தேவையாயிருந்தது. தடைகளை தாண்டி நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்வேன் என்ற நிச்சயத்தோடு தெய்வத்தை நோக்கி கூப்பிட்டார். அந்த மனிதன் கண் பார்வை சுகம் அடைந்து பார்வை பெற்று வெற்றியுள்ள மனிதனாய் மாறினான். அவனுக்கு பிற்பாடு எந்த நபரையும் எதிர்பார்த்ததே இல்லை. தெய்வம் மட்டும் தனக்கு போதும் என்று தன் வாழ்க்கையை நடத்தி சென்றார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? நம்பிக்கைக்கு எந்த ஒரு
ஆதாரமும் இல்லை என்று சொல்றீங்களா? அந்த இடத்துல நின்று ஆண்டவரை நோக்கி பாருங்க. உங்களுக்கு என்றோ ஒரு நாள் அற்புதம் செய்தார் அல்லவா? அதை மறந்து போய் விட்டீங்களா? அந்த தெய்வம் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். நம்பிக்கையில சந்தோஷமாயிருங்க. உபத்திரவத்துல பொறுமையாயிருந்து ஜெபத்துல உறுதியாய் தரித்திருந்து தெய்வத்தை நோக்கி பாருங்கள். ஸ்பர்ஜனுடைய வாழ்க்கையை நான் சற்று ஆராய்ந்து பார்க்கிற பொழுது, அவர் இங்கே தன்னுடைய நண்பர்களோடு நடந்து போய் கொண்டிருக்கிற பொழுது அங்கே அவர்கள் இருவரும் சிரித்து அங்கே மிகவும் சந்தோஷமாய் போனார்களாம். அங்கே போன பொழுது உடனடியா அந்த இடத்திலே முழந்தாள் போட்டு அவர் நன்றி சொல்லி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தினாராம். ஏன் தெரியுமா? என்னை சந்தோஷமாய் சிரிக்க வைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த ஜெபமானது அவருடைய உயிரோடு உயிராய், நரம்போடு நரம்பாய், நாடியோடு நாடியாய், ரத்தத்தோடு ரத்தமாய் கலந்தது. பிரியமானவர்களே, ஸ்பர்ஜன் உலகத்தில் வல்லமையான ஒரு மனிதன், பிரசங்கிகளின் இளவரசன் என்று சொல்லி வர்ணிப்படத்தக்கதான மகிமையான மனிதனாயிருக்கிறார். அதே தேவன் இன்றைக்கும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நாங்கள் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? தேவன் உங்களுக்கும் ஒரு அற்புதம் செய்வார். கண்களை மூடலாம். சர்வ வல்லமை உள்ள நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே உடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி பார்க்கிற பொழுது நீங்க நன்மை செய்கிறவர். இந்த வார்த்தை சொல்லுகிறது, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு இந்த பூமியிலே ஆண்டவரே வாழ்ந்த நாளில் நீர் ஆண்டவரே அற்புதத்தை செய்திருக்கிறீர்கள். அதே போல உடைய பிள்ளைகள் என்ன சூழ்நிலையிலே ஆண்டவரை கடந்து சென்றாலும் ஆண்டவரே அவர்களை நோக்கி பார்க்கிற பொழுது நன்மை செய்யுங்க அப்பா, ஒரு அற்புதம் செய்யுங்க. உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கனம் பண்ணி காக்குங்கள். இயேசுவின் நாமத்தை நான் நோடி ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார்.